Hello everyone, welcome to Tamil Academy channel. நான் உங்கள் ஹேமலதா. இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸில் பைத்தானில் NumPyல இருக்கக்கூடிய ஷேப்பிங் அண்ட் ரீஷேப் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைத்தானில் மட்டும்தான் அரேவை NumPy யூஸ் பண்ணி இதில் நிறையா கான்செப்ட் இப்போ நம்ம ஆல்ரெடி கிரியேஷன் ஆக்சஸிங் அப்புறம் காப்பி வெர்சஸ் வியூஸ் இதெல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த அரேல ஷேப்பிங் அண்ட் ரீஷேப்பிங். அப்படின்னா என்ன, ஷேப்பிங்னா என்ன, ரீஷேப்பிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஷேப்பிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டப்பிள்ஸ், அதாவது டப்பிளுங்கிறது நம்ம ரோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம 2 டைமென்ஷனல் அரே 3 டைமென்ஷனல் அரேலாம் நம்ம போகிறோம் அப்படின்னா எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் அதை வச்சு தான் நம்ம அரேவை டிசைன் பண்ணுறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஷேப்புங்கிறது டப்பிளோட ஆட்ரிபியூட் எத்தனைன்றதை நமக்கு சொல்கிறது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷேப்பிங். ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராம் பார்க்கும்போது இந்த டெக்னிக்கல் வேர்டோட டெஃபினிஷன் வந்து உங்களுக்கு புரியும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஷேப் அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஷேப்புங்கிறது ஃபங்க்ஷன் கிடையாது, இட் இஸ் ஏ ஆட்ரிபியூட். எப்படி லென்த் ஒரு ஆட்ரிபியூட்டாக இருக்கோ அது மாதிரி ஆட்ரிபியூட், ஃபங்க்ஷன் கிடையாது. பக்கத்தில் நீங்கள் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ் போட தேவை கிடையாது. பாருங்கள், இம்போர்ட் NumPy as NP, சரிங்களா? ஸோ NPன்னு நமக்கு இதுக்கு நிக் நேம் கொடுத்தாச்சு. இந்த NPயை வச்சு நான் ARR ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு அரே நான் க்ரியேட் பண்ணுறேன். 2 டைமென்ஷனல் அரே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 டைமென்ஷனல் அரேங்கிறது பாருங்கள், ஃபஸ்ட் அரே 0th அரேயில் 4 எலமெண்ட் இருக்குது, 1th அரேயில் வந்து 4 எலமெண்ட் இருக்குது. இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்னா print AR.shape. இந்த ஷேப்புன்ற ஆட்ரிபியூட் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, இதில் எத்தனை ரோஸ் இருக்குது, எத்தனை வேல்யூஸ் இருக்குது, எத்தனை அரே இருக்குது, அந்த ஒவ்வொரு அரேலையும் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, எத்தனை கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணு. பாருங்கள், நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது ஆன்சர் என்ன வருது, 2,4, அதாவது 2 அரே. ஸோ ஃபஸ்ட் அரே 0th அரே ஒரு அரே, செகண்ட் அரே ஒரு அரே. அதாவது நம்ம இங்கே பாருங்கள், இப்போ ப்ரோக்ராம் பாருங்கள் உங்களுக்கு புரியும். இந்த 1 2 3 4ங்கிறது ஒரு அரே, இது 0th அரே, இண்டெக்ஸ் வேல்யூ 0, ஆனால் இது வந்து ஃபஸ்ட் அரே. இந்த 5 6 7 8ங்கிறது செகண்ட் அரே, இதோட இண்டெக்ஸ் வேல்யூ 1. ஸோ 2 இருக்கா, இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதில் 4 எலமெண்ட்ஸ், இதில் 4 எலமெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. அப்போ 2,4 அப்படின்றது உங்களுக்கு என்ன ஆகுது, டிஸ்பிளே ஆகுது. அப்போ ஷேப்புன்ற ஆட்ரிபியூட் உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுது, டப்பிள், ஒவ்வொரு டப்பிளையும் அதோட இண்டெக்ஸ், அந்த இண்டெக்ஸ் டப்பிளோட இண்டெக்ஸ் வித் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு என்ன செய்யுது, பிரிண்ட் பண்ணுது. இதுதான் ஷேப்போட அட்ரிபியூட்டோடைய ஒர்க். ஸோ இதே இதில் ரீஷேப்பிங்னா என்ன, ரீஷேப்பிங் கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு ஆட்ரிபியூட்டாக தான் நமக்கு இருக்குது. பாருங்கள், ஸோ ரீஷேப்பிங் ஃபங்க்ஷன் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பாருங்கள், ஜென்ரலாக ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஸோ NumPy as NP.array of 1லேருந்து 12 வரைக்கும் ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரேயாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சிங்கிள் டைமென்ஷனல் அரேவை 2 டைமென்ஷனல் அரேவாக மாற்ற போகிறேன். ஸோ கன்வர்ஷன், ஒரு அரேலேருந்து ஒரு டைமென்ஷனல் அரேலேருந்து இன்னொரு டைமென்ஷன் ஆஃப் அரேக்கு கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ரீஷேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் இப்போ என்ன பண்ணுறேன், நியூ ARR. நீங்கள் இந்த ரீஷேப்பிங் பண்ணுறதை கண்டிப்பாக வேறு ஒரு அரேயில் தான் வாங்கணும், சேம் அரேயில் வாங்க முடியாது. ஸோ வேறு ஒரு அரே நேம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நியூ ARR = AR.reshape of, இது ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் என்ன ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறீங்கன்னா, இது எத்தனை அரேவாக முதல்ல டிவைட் பண்ணணும். இப்போ இங்கே வந்து எத்தனை அரே டிவைட் பண்ணியிருக்காங்க, 4 அரே டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு அரேலையும் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கணும், 3 எலமெண்ட்ஸ் இருக்கணும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 2 3 ஒரு அரேயா, சிங்கிள் டைமென்ஷனல் அரேவாக மாறிடும். அடுத்து 4 5 6 ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரேவாக மாறிடும். அடுத்து 7 8 9 ஒரு சிங்கிள் டைமென்ஷனாக மாறிடும். அப்புறம் 10 11 10. அப்போ 4 அரேஸ் வித் 3 எலமெண்ட்ஸ்லாம் நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த சிங்கிள் டைமென்ஷனல் அரே ரீஷேப் ஆகி வேறு ஒரு டைமென்ஷனில் போகுது. சரிங்களா? பாருங்கள், இப்போ நான் நியூ ARR பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்குறேன். பாருங்கள் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? ஸோ ஒவ்வொரு ஒன்று என்ன ஆகிடுச்சு, ஒவ்வொரு சிங்கிள் டைமென்ஷனல் அரேயா கரெக்டாக 4 அரே 3 எலமெண்ட்ஸுக்கு என்ன ஆகிடுச்சு, பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஷேப்புங்கிறது இருக்கிற அரே வந்து எத்தனை டப்பிள் இருக்குது, அதாவது எத்தனை ரெக்கார்டு இருக்குது, அந்த ரெக்கார்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்றதை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ரீஷேப்பிங்கிறது ஆல்ரெடி ஒரு அரேவாக இருக்குது, அதை நீங்கள் வேறு ஒரு டைப் ஆஃப் அரேவாக என்ன பண்ண போகிறோம், நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீஷேப்பிங் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து பாருங்கள், இப்போ ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரேவாக இருக்குது. இதை 3 அரே வித் 2 எலமெண்ட்ஸாக நம்ம என்ன பண்ண, சரிங்களா? பாருங்கள், ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே 2 2 டைமென்ஷனல் அரேவாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு க்ரியேட் பண்ண போகிறோம். பாருங்கள், 3 அரேஸ் வரப்போகுது
வித் 2 எலமெண்ட்ஸ் வரப்போகுது. 2 அரேவாக க்ரியேட் பண்ணி அந்த 2 அரேயில் வந்து 3 அரே இருக்கும். அந்த 3 அரேயில் 2 எலமெண்ட் இருக்குது. அப்போ முதல்ல 2 அரே தனியாக பிரிச்சுக்கோங்க. 2 அரேவாக பிரிக்கிறீங்கன்னா பாருங்கள், ஈக்குவலாக டிவைட் பண்ணுங்கள். 6 வரைக்கும் 1, அடுத்த 6 1. சரிங்களா? 2 அரேவாக பிரிஞ்சிருச்சு. அந்த 2 அரேயில் 3 அரேயில் 2 எலமெண்ட். அப்போ இந்த 6 வந்து என்ன ஆயிரும்னா 3 3 2 பிரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யும், இந்த மெயின் அரே ஃபஸ்ட்டு 2 கொடுத்துருக்கமா ரீஷேப், அப்போ இந்த அரே ஃபஸ்ட்டு 2ஆக பிரிஞ்சிடும். ஸோ 1 2 3 4 5 6 ஒரு தனி அரே, 7 8 9 10 11 12 ஒரு தனி அரேவாக பிரிஞ்சிடும். அடுத்து என்ன கொடுத்துருக்கீங்க, 3. அப்போ இது 3ஆக டிவைட் ஆகும், அது 3ஆக டிவைட் ஆகும். எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கணும், 2 எலமெண்ட்ஸ் இருக்கணும். அப்போ 1 2 வந்து ஃபஸ்ட்டு அரேயில் உள்ள ஃபஸ்ட்டு இது. அடுத்து 3 4 1 5 6 1, இது ஒரு அரே முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 8 1 9 10 1 11 12 1. பாருங்கள், நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். அந்த உங்களுக்கு அந்த நீங்கள் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தெரியுதா? இது வந்து ஃபஸ்ட் அரே. இது இங்கே ஆரம்பித்து இங்கே முடிஞ்சிருச்சு. பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட் அரே முடிஞ்சிருச்சு. இந்த ஃபஸ்ட் அரேவை எத்தனை பிரிச்சிருக்கோம், 3 3 அரேயாக பிரிக்க சொன்னோம். 3 3 அரேயில் எத்தனை எலமெண்ட்ஸ் வைக்கணும்னு சொன்னோம், 2 எலமெண்ட்ஸ் வைக்க சொன்னோம். சரிங்களா? ஸோ 1 2 3 4 5 6 தனியாக வந்துடுச்சு. அடுத்து பாருங்கள், மிச்ச அரே வந்து எப்படி இருக்குது. செகண்ட் அரேயில் வந்து அதே மாதிரி 3 அரேவாக பிரிக்க சொன்னோம். அந்த 3 அரேலையும் 2 எலமெண்ட்ஸ் வந்து நம்ம வைக்க சொன்னோம். சரிங்களா? இது பிரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ ரீஷேப்பிங் வந்து சிங்கிள் டைமென்ஷனல் 2 டைமென்ஷனாக மாற்றிக்கலாம், 3 டைமென்ஷனாக மாற்றிக்கலாம், 2 டைமென்ஷனில் 2 3 அரேவாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எப்படி நீங்கள் மாடல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், மாடல் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ரீஷேப்பிங் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து மொத்தம் எலமெண்ட்ஸ் 8 இருக்குது. ஆனால் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அரேஸ் வித் 3 எலமெண்ட்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே. ஸோ 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. இது 2D அரேயாக பிரிக்க போகிறேன். வித் 3 எலமெண்ட்ஸ் பிரிக்கணும் ஈச் டைமென்ஷனில். பட் அப்படி பிரிக்கிறோம், இது 3 3ஆக பிரிக்கிறோன்னா பாருங்கள், நமக்கு 9 எலமெண்ட்ஸ் வேணும். அப்போ எலமெண்ட்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எரர் வரும் உங்களுக்கு. சரி, லாஸ்ட் ஒரு இதை விட்டுட்டு மிச்சம் 2 போட்டுக்குருவோம் அப்படின்னு வராது. பாருங்கள் என்ன சொல்லிடுச்சு, cannot reshape the array of size 8 into 3 into 3. ஸோ இப்போ 9 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வந்திருக்கும், இந்த இது பாசிபிலிட்டி ஆகிருக்கும். பட் வந்து இல்லாததுனால உங்களால் பண்ண முடியல. இப்போ நம்ம ஒரு எலமெண்ட் வேணால் இன்சர்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல 9 போடுறேன். இப்போ உங்களுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். பாருங்கள், 3 3ஆக பிரிஞ்சு 3 எலமெண்ட் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு ஒரு எலமெண்ட் கம்மியானால் சரி கம்மியாகிடுச்சு, அதனால் லாஸ்ட்டுக்கு மட்டும் 2 எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டு நம்ம அந்த அரேவை ரீஷேப் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு என்ன செய்யாது, பண்ணாது. கரெக்டான மேட்ச்டான எலமெண்ட்ஸ் இருக்கணும். அப்படி மேட்ச் இல்லாத எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா வில் ரைஸ் அண்ட் எரர் தான் உங்களுக்கு என்ன ஆகும், ரைஸ் ஆகும். சரிங்களா? அப்போ நம்ம 3x3 வேணும்னா 9 எலமெண்ட்ஸ் இருக்கணும், 2x3 வேணும்னா 8 எலமெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எலமெண்ட்ஸ் நீங்கள் எப்படி பிரிக்கிறீங்களோ அதுக்கான பெர்ஃபெக்ட் எலமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது ரீஷேப் ஆகும். மிஸ்மேட்ச்டு எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகாது, ரீஷேப்பிங் ஆகாது. சரிங்களா? எரர் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நான் எனக்கு எந்த எலமெண்ட்டுன்னு எனக்கு பிரிக்க தெரியல, எத்தனை எலமெண்ட்டாக பிரிக்க தெரியல, அதுவே பிரிச்சுக்கிட்டோம். ஆனால் எனக்கு இத்தனை டைமென்ஷனலில் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பைத்தான்கிட்டே அந்த ஆப்ஷனை விட்டுறலாம். அப்படி அந்த ஆப்ஷனை விடுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், -1 யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், இவங்க 2 அரேவாக பிரிக்கணும், இந்த 8 2ஆக பிரிக்கணும், அதில் 2 எலமெண்ட் இருக்கணும். ஆனால் எத்தனை எலமெண்ட் இருக்கணும்னு தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீஷேப்புக்கு எனக்கு சரியான இது பிரிக்கலை, இது படி நீங்களே பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னா லாஸ்ட் வேல்யூவாக நீங்கள் என்ன பாஸ் பண்ணுறீங்கன்னா -1 பாஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த -1 பாஸ் பண்ணிங்கன்னா பைத்தான் நம்பையே என்ன செஞ்சுக்கிறோம், உங்களுக்காக இந்த டைமென்ஷனில் என்ன போடணும்னு அதுவே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு பிரித்து கொடுத்துரும். சரிங்களா? ஸோ எனக்கு இது கரெக்டாக இருக்குது, ஒருவேளை எரர் வரக்கூடாது, அதுவே டைமென்ஷனில் பிரித்து எனக்கு ஈக்குவல் பண்ணி பிரிக்கட்டும். அப்போ நம்ம மொத்தம் எத்தனை எலமெண்ட் கொடுத்துருந்தோம் பாருங்கள், மொத்தம் 8 எலமெண்ட் கொடுத்துருக்குறோம். ஸோ 2ஆக பிரிக்கணுன்றதை நம்ம சொல்லிட்டோம். ஆனால் எத்தனை டைமென்ஷன் எத்தனை எலமெண்ட்ஸ் பிரிக்கணும்னு நமக்கு தெரியலைன்னா -1 கொடுத்துருங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பிரிச்சிருச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 இதை வந்து ஒரு அரேயாகவும் செகண்ட் 4 இதை ஒரு அரேயாகவும் பிரித்து ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டில் அதில் ஃபஸ்ட் அரேயில் உழுக்கிற ஒரு ஃபஸ்ட் அரே. சரிங்களா? அதுக்குள்ளே அப்புறம் இன்னொரு அரே. சரிங்களா? இது ஃபஸ்ட் அரேயில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் அரே, இது ஃபஸ்ட் அரேயில் இருக்கக்கூடிய செகண்ட் அரே, இது செகண்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் அரே, செகண்ட் அரேயில் இருக்கக்கூடிய செகண்ட் அரேவாக பிரித்து கொடுத்துருச்சு. அப்போ டைமென்ஷன் உங்களுக்கு போட தெரியலைன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அந்த இடத்துல -1 போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்பையே உங்கள்கிட்ட இருக்கிற எலமெண்ட்ஸை பொறுத்து என்ன செஞ்சுக்கிறோம், அதுவே டைமென்ஷனை செட் பண்ணி எரர் வராமல் இருக்கிற எலமெண்ட்ஸை ஈக்குவலாக பிரிச்சிடும். ஓகேவா? ஓகே.
ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வராதுன்னா எரர் வராது. ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் இன்டர்பிரேட்டரே கால்குலேட் பண்ணி அரேவை பிரித்து கொடுத்துரும். ஓகே, ஸோ -1 வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும், பேராமீட்டராக பாஸ் பண்ணணும். ரைட், பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், மல்டி டைமென்ஷனல் அரேவை சிங்கிள் டைமென்ஷனல் அரேவாக மாற்ற போகிறேன். இப்போ என்னவா இருக்குது, இது மல்டி டைமென்ஷனல் அரேவாக இருக்குது. இது ஒரு ஜீரோத் அரே, இது ஃபஸ்ட் அரே, இது ஒரு 2 டைமென்ஷனல் அரேவாக இருக்குது. இந்த சிங்கிள் டைமென்ஷனலாக மாற்றணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீஷேப்பில் -1 யூஸ் பண்ணிங்கன்னா மல்டி டைமென்ஷனில் இருக்கக்கூடிய அரேஸ் வந்து என்னவா மாறிடும் கேட்டிங்கன்னா சிங்கிள் டைமென்ஷனல் அரேவாக மாறிடும். பாருங்கள், இப்போ இந்த ப்ரோக்ராமில் ஏஆர்ஆரில் வந்து 2 டைமென்ஷனல் அரே வச்சுருக்கேன். இப்போ நியூ ஏஆர்ஆரில் என்ன சொல்கிறேன், ரீஷேப்பிங் ஆஃப் -1. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன செஞ்சிடும், இந்த 2 அரேயும் கம்பைன் பண்ணி சிங்கிள் டைமென்ஷனல் அரேவாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். பாருங்கள், நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது என்னவா மாறிடுச்சு, சிங்கிள் டைமென்ஷனல் அரேவாக மாறிடுச்சு. ஸோ இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா ரீஷேப்பிங் மெத்தட். ஷேப்பிங் அண்டு ரீஷேப்பிங். ஷேப்பிங்கிறது என்னது அப்படின்னு சொன்னால், உங்கள் அரேயில் இருக்கக்கூடிய டப்பிள்ஸில் வந்து எத்தனை டப்பிள்ஸ் இருக்குது, அந்த டப்பிள்ஸில் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறது வந்து டப்பிள்ஸ். ஷேப்பிங். ரீஷேப், அந்த ஷேப்புங்கிறது ஆட்ரிபியூட். சரிங்களா, ரீஷேப்பிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. இந்த ரீஷேப்பிங் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம். என்ன ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்கன்னா, எத்தனை அரேவாக நீங்கள் டிவைட் பண்ணணும், எத்தனை அரேயில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கணுன்றதை பண்ணணும். ஒருவேளை இது எனக்கு பண்ண தெரியலை, கரெக்டான டைமென்ஷன் கொடுக்க தெரியலை அப்படின்னா நீங்கள் -1 பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அரேயில் இருக்கிற எலமெண்ட்ஸை பொறுத்து அதுவே எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணுமோ உங்களுக்கு பிரிச்சிருது. இதை நீங்கள் சிங்கிள் டைமென்ஷன்லேருந்து மல்ட்டியாகவும் மாற்றிக்கலாம், மல்ட்டிலேருந்து சிங்கிளாகவும் மாற்றிக்கலாம். ஸோ எப்படிப்பட்ட அரே, எந்த டைப் ஆஃப் அரேலேருந்து நீங்கள் எந்த டைப்பிங்க்கும் என்ன செஞ்சுக்கலாம், ரீஷேப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.